ஒரு காலத்தில் கோதாரி என்னும் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் எல்லைக்கு சில மைல்கள் அப்பால் ஒரு மர்மமான வனம் இருந்தது. அந்த வனத்துக்கு மக்கள் மாயவனம் என்று பெயர் வைத்தனர். அந்த வனத்தில் ஒருவரும் அடிக்கடி செல்லவோ மாட்டார்கள், ஏனெனில் அதன் பயங்கர மர்மங்கள் அனைவரையும் பயமுறுத்தும். ஆனால் அரவி என்ற ஒரு சிறுவன் மட்டும் அந்த வனத்தின் மீதுள்ள மர்மத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமென்ற ஆசையில் இருந்தான். அவனுக்கு சுடுகாட்டில் ஒளிந்து வாழும் தாத்தா பாட்டி சொல்லிய பழைய கதைகள் நிறைய தெரிந்திருந்தன. மாயவனத்தில் பேசும் மரங்கள் இருக்கின்றன, பறக்கும் மான், பவள நிற மயில்கள், பூக்கள் போலவே மனிதர்களைப் போலவே பேசும் விலங்குகள் இருக்கின்றன. ஒரு நாள் இரவில் அரவி ஒரு ஜாதி விளக்கை பிடித்து தனது நாய் தாலானுடன் அந்த வனத்துக்குள் நுழைந்தான். முதலில் வனம் அமைதியாகவோ இருந்தது. ஆனால் சிறிய நேரத்திற்குள் வனம் விரிந்து வெண்மையான ஒளி ஒரே சுழலில் விழுந்தது. அந்த ஒளிக்குள் இருந்து ஒரு அழகான வன தேவதை தோன்றினாள். அவளது பெயர் அலைனா. அவள் சொன்னாள், அரவி, நீ மிக நேர்மையான இதயமுள்ளவன். மாயவனம் மிகவும் பலமுள்ள இடம். ஆனால் அந்த சக்திகள் தீயவர்களிடம் சிக்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அதை உன்னால் மட்டும்தான் மீட்ட முடியும். அரவியின் கண்கள் பெரிதானது. நான் அம்மாயவனத்தை காப்பாற்றப் போகிறேன். அலைனா புன்னகையுடன் ஒரு சிறிய பச்சை நிற மாயக்கல் ஒன்றை கொடுத்தாள். இது உனக்கு வழிகாட்டும். ஆனால் உன் துணிச்சலும் நம்பிக்கையும் தான் உனது உண்மையான சக்திகள். பின்னர் அரவி ஒரு பயணத்தை தொடங்கினான். விழித்திருக்கும் பாம்புகள், பறக்கும் பனைகள், நிழல் போல நெளியும் மரங்கள், கனவுகள் போல் தோன்றும் இடங்கள். வழியில் அவனுக்கு நிலா, ஒரு மனிதன் வடிவம் மயில் மற்றும் பாசு, ஒரு பேசும் கரடி தோழர்கள் ஆனார்கள். இருண்ட வனத்தின் ஆழத்தில் ஒரு மந்திரக்காரன் கால்வான் ஒரு பழைய வனம் குருவின் மந்திரங்களை அபகரித்திருந்தான். அவனே தன் மாய வனத்தின் சக்திகளை தன்னுள் போட்டிக்கொண்டு அதை உலுக்கியவனாக இருந்தான். அரவி மற்றும் அவரது நண்பர்கள் பட சோதனைகளை கடந்து அறிவு, நட்பு, அரக்கர்களுக்கு எதிரான துணிச்சல் ஆகியவற்றின் மூலம் கால்வானை வீழ்த்தினார்கள். அந்த சமயத்தில் மாயவனம் மீட்கப்பட்டது மற்றும் அனைத்து மாய சக்திகளும் மீண்டும் வனத்தில் இயல்பு நிலைக்கு வந்தன. மாயவனம் மீண்டும் பசுமையாக மாறியது. மக்கள் அதில் பயமின்றி பயணம் செய்து தொடங்கினார்கள். அரவியின் பெயர் எங்கும் புகழ் பெற்றது.